ஹாய் நண்பர்களே, யாருக்கெல்லாம் மீன் பிடிக்கும்? வாங்க சாப்பிடலாம். இங்கே பாருங்கள். பிடிச்சார் அங்கே வேறு இது வாய்க்கால் தண்ணி போகிற வாய்க்காலில் தண்ணி வற்றி போச்சு. சின்ன குட்டையில் பார்த்திங்கன்னா நல்லா மீன் 1 கிலோ பிடிச்சாரு. பிடிச்சி போட்டு வச்சுருக்காரு. இங்கே 2 கிடக்குது, இங்கே 3 கிடக்குது. எங்கே போதும் வாங்க. ஐயோ, இவங்களாம் இறந்து விட்டார்களுங்க. இறந்து போயிடுச்சு. மாட்டை போய் தண்ணி காமிச்சு கட்டிட்டு வரதுக்காட்டி இவர் ஆட்டை கொண்டு போய் பட்டியில் விட்டுட்டு வந்து இவ்வளோ மீன் பிடிச்சிட்டார். இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிடிக்கலன்னா நாளைக்கு இவங்க காஞ்சி கருவாடாக போயிடுவாங்க. இந்த தண்ணி வத்திடுச்சுன்னா செத்து போயிடலாம். வரேன் இருங்க. எல்லாத்தையும் ஒட்டுக்கா ஒரு இடத்துல போடும். இந்த 3 மீன் செத்து போயிடுச்சுங்க. இது போதாதாங்க? 2 4 6 8 9. இவர் மீன் செம்ம டெக்னிக்காக பிடிக்கிறார். பாக்கெட்டை போட்டு கவுத்து அப்படியே கையை உள்ளே விட்டு அந்த மீனை பிடிச்சிடறாரு. விட்டாரு கரெக்டாக போடல பக்கிட்ட கவுத்து செந்துச்சு. ஓ ஓ ஓ ஓ ஓ பரவாயில்ல. இந்த வருஷம் மீனே திங்கலான்னு நினச்சோம். ஏங்க, இந்த வருஷம் ஒரு மீன் கூட சாப்பிடல. இப்போ தான் சாப்பிட போகிறோம். இங்கே பாரு, அங்கே போயிடுச்சு பாரு. ஏங்க, அங்கே பாரு இந்த இடத்துல இருக்குது. அவர் அங்கே போயிட்டா. மீன் பிடிக்கணுன்னா முதல்ல குட்டையை கோலை போடணும். குட்டையை கொலை பண்ணால் என்ன பண்ணுவாளுங்கன்னா மூச்சு திணறிக்கிட்டே எல்லாம் மேலே வந்துடுவாளுங்க. விட்டாச்சா? அதுக்கு பக்கெட்டு லைட்டாக தூக்குனா ஓடிடுவாளே. ஓகே நண்பர்களே, உங்கள் ஊர் ஏரியில் நீங்கள் மீன் பிடிச்சிங்க.